நாம கதை போட்டே ரொம்ப நாள் ஆச்சுல. அது நடுவில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால என்னால போட முடியல. இப்ப நம்ம கதைக்குள்ள போய்க்கலாம். நம்ம போன கதையில என்ன பார்த்தோன்றத கன்ஃபார்ம் எல்லாரும் மறந்துருப்பீங்க. ஏன்னா போட்டே ஒரு மாசம் இருக்கும். போன கதையில யமராஜர் வந்து யுதிஷ்டிரா பிறக்கிறாரு. அவர் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு. அவர் வந்து கிருஷ்ணர் தேடி எல்லா புனித இடங்களுக்கும் போறாரு. மாய்த்ரேய முனிவர் கிட்ட இருந்து ஸ்ரீமத் பாகவதத்தையும் கத்துக்கிறாரு. இதைத்தான் நம்ம போன கதையில எல்லாம் பார்த்திருப்போம். இப்ப இந்த கதைக்குள்ள போலாம். சாப்டர் 15 கிவிங் விஷன் டு அ பிளைண்ட் மேன். விதுரர் வந்து மாய்த்ரேய முனிவர் கிட்ட இருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கத்துக்கிட்டு திருப்பி ஹஸ்தினாபுரத்துக்கே வராரு. ஏன் வராருன்னு பார்த்தா அவர் ஹஸ்தினாபுரத்துல நல்ல வசதியா இருக்கணும்லாம் வரல. அவரோட அண்ணன் திருதரிஷ்டனுக்கு அவர் வந்து உடல் அளவுல மட்டும் கண்ணு தெரியாம இல்ல, மனதளவுலயும் அவரு கண்ணு தெரியாம தான் இருக்காருன்றத அவருக்கு உணர்த்துறதுக்காக தான் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே நல்லா ஜாம் வரவேற்கிறாங்க. மொத்தம் அந்த ஊருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ராஜாவா இருக்கிறது வந்து யுதிஷ்டர் தான். அவர் வந்து நம்ம விதுரர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. விதுரரும் ஒன்னொன்னா பதில் சொல்றாரு. ஆனா விதுரருக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா யுதிஷ்டர் வந்து, நீங்க கிருஷ்ணரோட எல்லா இடத்துக்கும் போனீங்கல்ல, கிருஷ்ணரை பாத்தீங்களா, துவாரகாக்கு நிச்சயம் போயிருப்பீங்களா, அந்த இடத்துல அவங்க சொந்தக்காரங்கள எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா விதுரருக்கு தான் தெரியும், கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. கிருஷ்ணர் இருந்த வம்சமே இப்ப இல்லைன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவர் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமே இருக்காரு. அடுத்த நாள் விதுரர் வந்து நல்ல சந்தோஷமா எந்திரிக்கிறாரு. ஆனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் வந்து அவரோட அண்ணனை திருதரிஷ்டனை தான் பார்க்க வர்றாரு. அவர் வந்து அவங்க அண்ணன் கிட்ட நல்ல தெம்பா சொல்றாரு, நீங்க இப்படி இருக்கீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையானே கேட்டுடுறாரு. நீங்க எவ்வளவு தடவை உங்களை கொல்ல பார்த்திருப்பீங்க, அவங்களுக்கு எவ்வளவு தடவை விஷம் வச்சிருப்பீங்க, அவங்களை எரிக்க பார்த்திருப்பீங்க. நீங்க இங்க இருக்கீங்களே, அதுவும் ஒரு நாய் மாதிரி பீமன் கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடுறீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு ஓப்பனாவே கேட்டுடுறாரு. அதுக்கப்புறமா தான் திருதர்ஷனுக்கும் அது கொஞ்சம் உணருது. அதுக்கப்புறம் விதுரர் என்ன கேட்கிறாரு, உங்களுக்கு உங்க மானம்லாம் முக்கியம் இல்ல, உங்களுக்கு இந்த சொகுசா இருக்கிறது தான் முக்கியமா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க ரொம்ப நாளா இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப வயசாகிட்டே போகுது, உங்களோட சாவு உங்களை தேடி வந்துகிட்டே தான் இருக்கு, உங்களுக்கு அது உணர முடியுதா இல்லையான்றது விதுரர் கேக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம திருதர்ஷனுக்கும் அது புரியுது. அதனால அடுத்த நாள் காலையில என்ன பண்ணிடுறாங்க, திருதர்ஷன் விதுரர் அதுக்கப்புறம் திருதர்ஷனோட மனைவியான காந்தாரி எல்லாருமே சேர்ந்து ஹிமாலயாஸ்க்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இது அந்த கோட்டையில இருந்த யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் நம்ம யுதிஷ்டர் ராஜா வந்து எந்திரிச்சு எல்லா பெரியவங்களையும் தான் முதல்ல பார்த்து ஆசீர்வாதம் வாங்குவாரு. அந்த மாதிரி வாங்க வர்றப்ப என்னடா நம்மளோட 2 மாமாவை காணோம், அத்தையும் காணோமே யோசிச்சுட்டு இருக்காரு. எங்கேயாவது வெளியே வேட்டைக்கு போயிருப்பாங்களான்னு யோசிக்கிறாரு, வெளியே எங்கேயாவது சும்மா நடந்து போயிருப்பாங்களான்னு யோசிக்கிறாரு. அப்ப அவரோட மந்திரியான சஞ்சயா கிட்ட கேக்குறாரு, இந்த மாதிரி என்ன விட்டு ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அதனால சஞ்சயா கிட்ட என்ன கேக்குறாரு, ரொம்ப நேரம் ஆயிருச்சு, எங்க போயிருக்காங்க, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. சஞ்சயாக்கும் உனக்கும் ஒண்ணுமே புரியல. அவங்க தெரியலன்றதே அப்பதான் அவருக்கு தெரியுது. யுதிஷ்டர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ, என்னோட 2 மாமாவையும் காணும், அத்தையும் காணும், எதிரிங்க கையில ஏதாவது மாட்டியிருப்பாங்களா, இல்ல நடந்து போறப்ப லேட் ஆயிருச்சா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப புலம்புறாரு. அதுக்கப்புறமா தான் நாரத முனிவர் வராரு. எல்லாருமே அவரை ரொம்ப அன்பா வரவேற்கிறாங்க. அப்பதான் நாரத முனிவர் சொல்றாரு, இந்த மாதிரி உன்னோட 2 மாமாவும் அத்தையும் வேற எங்கேயும் போல, அவங்களோட முக்தியை தேடிதான் போயிருக்காங்க. நீ இல்லாம அவங்க எப்படி வாழுவாங்கன்றத தானே நீ யோசிக்கிற. கடவுள் எல்லார்த்தையும் பார்த்துப்பாரு, அந்த மாதிரி அவங்களையும் பார்த்துப்பாரு, பிரச்சனையே இல்ல. அதனால வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்றத நான் இப்பவே அவங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, திருதரிஷ்டன் வந்து ரொம்ப நாள் வந்து இது தியானத்திலேயே இருப்பாராம். 5 நாள், அதாவது இன்னையிலிருந்து 5 நாள்ல திருதர்ஷனன் வந்து அவரோட ஞான ஒளியாலவே எரிய ஆரம்பிச்சிருவாராம். அவர் அப்படி இறந்துருவாரு. காந்தாரி வந்து டக்குன்னு அவங்களோட ஹஸ்பண்ட் எரியறதுலயே குதிச்சு அவங்களும் இறந்துருவாங்க. விதுரர் வந்து எப்பவும் போல அவரோட பயணத்தை தொடர்வாரு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்றத சொல்றாரு. யுதிஷ்டர் ராஜா புலம்புறதை நிறுத்திடுறாரு. சரி, அவங்களுக்கும் வயசாயிட்டே போகுது, அவங்களும் கடவுளை தேடிதான் போயாகணும், அவங்களை எப்பவுமே நம்மளே வச்சிருக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னும் யுதிஷ்டருக்கு தெரியாது கிருஷ்ணர் உலகத்தை விட்டு போயிட்டாருன்றத. அதனால அடுத்த கதை என்னாச்சுன்றத அப்புறம் பார்க்கலாம். பாய்.